தம்பி எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா வீட்ல எப்படி 3 ஸ்டெப்ஸ் ஆஃப் பேப்பர் பேக் செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்புக்கு நான் யூஸ் பண்ற மாஸ்க் எடுத்துக்கேன். ஸ்டாப்லர் பின், சீசர். ஃபர்ஸ்ட் இங்க நம்ம யூஸ் பண்ற மாஸ்க்ல இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் இரும்பு மாதிரி கொடுத்திருப்பாங்க. அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு இந்த மாதிரி சீசர்ல அந்த இது மேலேயே நம்ம தேய்ச்சிங்கன்னா ஒரு மாதிரி நின்றோம் சீசர். அப்போ நீங்கள் இந்த மாதிரி பண்ணீங்கன்னா அது கட் ஆகிடுச்சு பார்த்தீங்களா? இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இதை எடுத்துட்டோ நல்லா வளைக்க முடியும். நல்லா ஓகே, இப்போ நம்ம இதை ஃபோல்டு பண்ணிக்கலாம். டாட்டா இருக்கு பாத்தீங்களா, இங்க அடிக்கணும். ஒரு 3 ஸ்டாப்லர் பின் கிட்ட அடிச்சுக்கோங்க. கரெக்டா. ஆனா இதுல வாட்டர்லாம் ஊத்த முடியாது. ஆனா இது வாட்டர் ப்ரூஃப் தான். வாட்டர்லாம் ஊத்த முடியாது. இந்த மாதிரியே நம்ம இந்த சைடையும் 3 ஸ்டாப்லர் பின் அடிச்சுக்கலாம். பர்ஸ் மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நம்ம ஏதாவது சில்ட்ரன் நம்ம சின்ன பசங்களா யூஸ் பண்ணுவோம்ல விளையாடு, அதுக்கு நம்ம இதை வந்து பர்ஸா வச்சுக்கலாம். நல்லா இருக்கும். இது ஃபர்ஸ்ட் மெத்தட், பேப்பர் பேக் ஹோம்மேட். செகண்ட் மெத்தடுக்கு நமக்கு தேவையான பொருட்கள் A4 ஷீட், சர்க்கிள் போட காம்பஸ், உங்ககிட்ட சென்சில் இருந்ததா அதுல போட்டுக்கோங்க. எந்த சைஸ்ல வேணுமோ அந்த அளவு நீங்க எடுத்துக்கோங்க. நான் ஒரு 5 சென்டிமீட்டர் எடுக்கிறேன். அப்ப நமக்கு அது வந்து பெருசாவே வரும். 5 சென்டிமீட்டர் நமக்கு. சர்க்கிள் ஷேப்ல கட் பண்ணிக்கலாம். இப்போ நாங்க மார்க் பண்ண லைனுக்கு இங்கதான் நம்ம இப்படி வச்சு மார்க் பண்ணோம். அது திருப்பி இப்படி மடிச்சிருக்கோம். இதுதான் ஃபர்ஸ்ட் மடிக்கணும். அப்புறம் பேக் வராது. அப்புறம் இந்த லைன் மடிச்சு இங்க கம் அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த நடுவுல எல்லாம் கம் அப்ளை பண்ணோம்னா பேக் நம்மளுக்கு வராது. இப்போ இதை நம்ம அப்படியே ஃபோல்டு பண்ணி இப்படி ஒட்டணும். தேய்ச்சி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம இங்கே 10 சென்டிமீட்டர் வச்சு டாட் வச்சுக்கலாம். நம்ம கரெக்டாக இந்த மாதிரி மார்க்கை ஒரு லைன் போட்டுக்கோங்க. இப்போ இந்த லைனை இப்படி வச்சு மடிக்க போகிறோம்.
கம் அப்ளை பண்ணிக்கலாம். கொஞ்சோண்டு பேப்பரை கட் பண்ணி ஒட்டிக்கலாம். இந்த மாதிரி வச்சு கரெக்டாக பார்த்துட்டு அப்புறம் இந்த பேப்பரை